நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் கண்ணன் செய்த உதவி. இந்த கண்ணன்றவன் ஸ்கூலுக்கு ரெடியாகி வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ ஒரு பெரியவங்க இந்த சாலையை கடக்க எனக்கு உதவியா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடை கடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பேருந்து வேகமாக வந்து மரத்தில் இடிச்சிடுது. அப்போது என்ன பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த கண்ணன்றவன் கத்துறான் வேகமாக. அப்போ இந்த பெரியவங்க அவங்க கையில் இருந்த ஃபோன் எடுத்து 108 நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ், போலீஸ் எல்லாருமே அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருந்தவங்களுக்கு அவனால் முடிஞ்ச உதவியை செய்கிறான். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போகும்போது அவங்களோட மிஸ் வந்து எதுக்காக நீ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் சொல்கிறான். அப்போ வந்து மிஸ் வந்து மற்ற எல்லார்கிட்டையும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற மாணவர்கள் எல்லாமே கைகளை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. சரியான விடையை தெரிவு செய்வேன். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி பிளஸ் அடைந்தான். ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒளி பிளஸ் எழுப்பி. பொருத்தமான குறியிடுவேன். சரி, தவறு. கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரி. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். தவறு. அவன் லேட்டாக தான் எல்லா வேலையும் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு லேட்டாக தான் போனான். அதனால் அது வந்து தவறு. பெரியவர் அலைபேசியில் 107 அழைத்தார். 107 இல்லை 108 ஆம்புலன்ஸ் அழைத்தார். அதனால் அது வந்து தவறு. மாணவர்கள் கண்ணனை பாராட்டினர். சரி. யாருக்கு எது தேவை, படித்து பார்த்து இணைப்போம். மேகங்கள் திரண்டு உள்ளன. குடை. நிறைய பழங்கள் உள்ளன. கூடை. நடந்து நடந்து தாகம் எடுக்கிறது. தண்ணீர். மரத்தில் எட்டாத உயரத்தில் பழம் உள்ளது. ஏணி. இல்லாமல் தீ இல்லாமல் சமைக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் செடி வளராது. சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது. எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குவேன். கல், பல், தடி, நடி, படம், கடல். சொல்லி பழகுவோம். கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழுகொழு கோழி, கொழுகொழு கோழி, கொத்தர கோழி. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை, கட்ட முட்டை. தோணி மேல கோணி, கோணி மேல ஏணி, ஏணி மேல அணில். கரடி, கருங்கரடி, கரடி, பிடரி, கரும்பிடரி. லெசன் நம்பர் 4 நமது நண்பர். இவங்க அப்பா வந்து பிள்ளைங்களை பார்த்து வெளியே விளையாட போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, யாருமே விளையாட வரலை அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. அப்படின்னா வாங்க, நான் வந்து ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து வெளியில் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து இந்த பையன் சொல்கிறான், அங்கே ஏணி இருக்குது, ஏணிக்கு பக்கத்தில் ராணி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, எறும்பாரே வீடு கட்டுகிறீர்களா, எலியண்ணா நானும் வலை தோண்டட்டுமா, சிட்டம்மா நானும் பறக்கட்டுமா, சிலந்தியக்கா உன் வலையை பார்த்து வரையட்டுமா அப்படின்னு. இந்த பையன் வந்து பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்தா பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இலையை வச்சு ஊதல் செஞ்சு ஊது அப்படின்னு கொடுக்குது. அப்போ வந்து அந்த மரத்துக்கு தேவையானது தண்ணி, அதை இவன் கொடுக்குறான். இதெல்லாம் வச்சு யார் கூட விளையாட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மரம். பயிற்சி. ஊஞ்சலாட இடம் தந்த நண்பர் மரம். இலையில் ஊதல் செய்து ஊதலாம். சிட்டை பார்த்து பறக்க விருப்பம் வந்தது. மரத்தடியில் ஊஞ்சல் ஊதல் விளையாட ஆசை. அப்பா சிறுவனாக இருந்தபோது சிலந்தியின் வலையை பார்த்து படம் வரைந்தார். நான் விளையாட விளையாட்டுக்களை
டிக் செய்யணும். கண்ணாமூச்சி, ஊஞ்சல், பம்பரம், இதில் எது நீங்கள் விளையாடிருக்கீங்கன்னு பார்க்கணும். இரண்டெழுத்து மூன்றெழுத்து சொற்களை உருவாக்குவேன். நாடு, பல், கண், காது, சங்கு, குடம், வண்டு, படம். எழுத்துக்களின் வகை அறிந்து கொள்வோம். உயிரெழுத்துக்கள், மொத்தம் உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. அ ஆ இ தான் உயிரெழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அதிலே உயிர்குறில் எழுத்து, உயிர் நெடில் எழுத்து அப்படின்னு இருக்கு. குரில் எழுத்துக்கள் 5 குரில் எழுத்துமே குரில் எழுத்துக்கள், உயிர்குறில் எழுத்துக்கள். 7 நெடில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள். ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ. அது மாதிரி ரொம்ப இழுத்து சொல்கிறது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. மெய்யெழுத்துக்கள்னால் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இர்ரு, இன்னு. இதை இந்த மெல்லின மெய்கள், வல்லின மெய்கள், இடையின மெய்கள் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. இது கசட தபர 6 எழுத்துக்கள். இது ஞெஞன நமன, எரல, வழல. கசட தபர ஆகிய 6 எழுத்துக்களும் வலிய ஓசை உடையதால் வல்லினம்ன்றோம். மெல்லின எழுத்துக்கள் மென்மையான ஓசை இருக்கிறதுனால மெல்லினம். இடையின எழுத்துக்கள் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை இருக்கிறதுனால இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். இடையினம் எரல, வழல. லெசன் 5 மாட்டு வண்டியிலே. இளமதி மணவாளன்றவங்க தாத்தா கூட வார விடுமுறைக்கு அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, மாட்டு வண்டியில் வக்கீல எல்லாம் விரித்து போட்டு வைக்கோல அது மேலே வெள்ளை வேட்டியை விரித்து வைக்கிறாரு. இந்த பிள்ளைங்க 2 பேரும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வண்டியில் போகும்போதே தாத்தா விடுகதை சொல்கிறாரு, புதிர் போடுறாரு. அதுக்கு அந்த பிள்ளைங்க பதில் சொல்கிறாங்க. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் பணம் வராது, ஆனால் பழம் வரும். அது என்ன அப்படின்ன உடனே பிள்ளைங்க ஆரஞ்சு பழம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாதது, ஊருக்கு ஊர் சுவை மாறும். அது என்ன? அது தண்ணீர் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை ப்ளஸ் நீர். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் கீழே. வயல் ப்ளஸ் வெளிகள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வயல்வெளிகள். கதை ப்ளஸ் என்ன, கதை என்ன. அழைக்க உதவும் சொல் வா. தாகத்திற்கு குடிப்பது நீர். உறவு பெயர் அக்கா. பழங்களுள் ஒன்று ஆரஞ்சு. கண்டுபிடித்து பொருத்துவோம். பந்து எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. முட்டை இந்த இடத்துல இருக்குது. மீன் இங்கே, இது இங்கே இருக்குது. எலும்பு இங்கே இருக்குது. இது இங்கே மூக்கில் இருக்குது. சொற்களுள் ஒளிந்துள்ள உணவுப் பொருளை கண்டுபிடித்து எழுதுவேன். பொடி, செங்கல், பொங்கல், வங்கி, கடை, வடை, பூக்கள், சாந்தி, பூந்தி, தோகை, ஆசை, தோசை, முகில், சறுக்கு, முறுக்கு, பொம்மை, நரி, பொறி. கண்ணாடியில் பார்ப்போம். புதிருக்கு பொருத்தமான விடையை எழுதுவோம். இது புத்தகம், குடை, பட்டாசு, கண், கோலம், வாழைப்பூ, நெற்கதிர். 8 கைகள் விரிந்தால் ஒற்றைக்கால் தெரியும். அது என்ன? குடை. அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன? புத்தகம்.
அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன? கோலம். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். அது என்ன? கண். இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. அது என்ன? பட்டாசு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. அது என்ன? நெற்கதிர். கண்டுபிடித்து வட்டமிடுவோம். எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது பாம்போட வால், இங்கே முள்ளம்பன்றியோட உடம்பு இங்கே இருக்குது, குரங்கோட வால் வந்து இங்கே இருக்குது. உரிய வடிவத்தோடு இணைப்போம், பிடித்த வண்ணமிடுவோம். எந்தெந்த ஷேப்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.